நிலம் கையகப்படுத்துதல் மசோதா தொடர்பாக எதிர்க்கட்சிகள் செய்து வரும் பொய் பிரச்சாரத்தை கிராமம் கிராமமாக சென்று விவசாயிகளிடம் விளக்குவதென பாரதிய ஜனதா தேசிய செயற்குழு தீர்மானித்துள்ளது. பாரதிய ஜனதா கட்சியின் தேசிய செயற்குழு கூட்டம் பெங்களூரில் 2 நாட்கள் நடந்தது. இறுதி நாளான சனிக்கிழமையன்று நிலம் கையகப்படுத்துதல் சட்டம் குறித்து விரிவாக ஆலோசிக்கப்பட்டது. கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்கள் குறித்து மத்திய நிதியமைச்சர் அருண்ஜேட்லி பேட்டியளித்தார். மோடி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு எடுக்கும் முடிவுகளுக்கு பாரதிய ஜனதா கட்சி முழு ஆதரவளிப்பதென முடிவெடுக்கப்பட்டதாக ஜேட்லி கூறினார். நிலம் கையகப்படுத்துதல் சட்டம் தொடர்பாக அரசு எடுக்கும் முடிவுக்கு கட்சி துணை நிற்கும் என்று கூறிய ஜேட்லி, நில மசோதா தொடர்பாக எதிர்க்கட்சிகள் பொய் பிரச்சாரத்தை கட்டவிழ்த்து விட்டுள்ளதாக குற்றம் சாட்டினார். முந்தைய காங்கிரஸ் கூட்டணி அரசால் 2013ஆம் ஆண்டு கொண்டுவரப்பட்ட நிலம் கையகப்படுத்துதல் சட்டம்தான் விவசாயிகளுக்கு விரோதமானது என்று குறிப்பிட்ட ஜேட்லி, அந்த தவறை சரிப்படுத்தும் விதமாகவே இப்போது திருத்தம் கொண்டு வரப்படுவதாகவும் விளக்கம் அளித்தார். எதிர்க்கட்சிகளின் பொய் பிரச்சாரத்தை முறியடிக்கும் விதமாக கிராமம் கிராமமாக சென்று விவசாயிகளை சந்தித்து நில மசோதா குறித்து விளக்குவதென செயற்குழுவில் தீர்மானிக்கப்பட்டுள்ளது. நிலச்சட்டத்தால் கிராமப்புறங்களில் தொழில் வளர்ச்சி அடையும் எனவும் ஏழைகள் வேலைவாய்ப்பு பெறுவர் எனவும் ஜேட்லி கூறினார். கிராமப்புற கட்டமைப்பு வசதிகள், சாலைகள், நீர்ப்பாசனம், மின்மயமாக்கல், ஏழைகளுக்கு வீட்டு வசதி உள்ளிட்ட பல அம்சங்கள் குறித்தும் செயற்குழுவில் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளன. சனிக்கிழமையன்று மாலையில் பாரதிய ஜனதா செயற்குழு கூட்டம் நிறைவடைந்தது.